அஸ்ஸாம் மாநிலம் டுடுமாரி நாகோன். தேதி நவம்பர் 29, 30. மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் ஒரு மசூதி உட்பட வங்காள வம்சாவளியைச் சேர்ந்த முஸ்லிம்களின் சுமார் 1700 வீடுகளை இடிக்க ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. இந்த குடியிருப்பு லுடுமாரியின் காப்பு வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் தாங்கள் பல தசாப்தங்களாக அங்கு வசித்து வருவதாகவும் சிலர் 2008 முதல் அந்த நிலத்திற்கு வருவாய் செலுத்தி வருவதாகவும் கூறுகின்றனர். 2008லேருந்து கவர்மெண்ட்டுக்கு இவன் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த இடம் நீ அவனோடது இல்லைன்னாக்க நீ அவன்கிட்ட எப்படி நீ வரி வாங்குவ இல்லையா? இந்த ஏழை மக்கள் வனப்பகுதியாகவே இருக்கட்டும். இப்போ வனத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிறோம். எத்தனையோ வனப்பகுதிகளில் அங்கே மக்கள் இருக்கிறாங்க. அங்கே அவர்களே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்டுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க. இந்த மக்கள் அஸ்ஸாம் மக்கள் முஸ்லீம்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்களுடைய வீடுகள் 1700 வீடுகள், மசூதிகள் எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிட்டு இன்றைக்கி அவங்கெல்லாம் வீடுகளை இடிச்சுட்டு மாற்று வீடு கட்டி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படி கட்டி கொடுக்காமல் இருந்தாக்க அவங்க என்ன பண்ண போகிறீங்க? பங்களாதேஷும் ஏற்றுக்க மாட்டான். பங்களாதேஷியாகவே இருந்தாலும் நீ அந்த டயத்தில் நீ உடனே கொண்டு போயிருந்தா அவன் ஓகே பண்ணியிருப்பான். எதுக்காக எல்லை பாதுகாப்பு படை இருக்குது? எல்லை எதுக்கு நமக்கு போட்டு கொடுத்துருக்குறான்? அப்போ நீ ஆட்கள் இதை சரமாரியாக உள்ளே போடுறான், வெளியில் போகிறான்னாக்க அதோட தப்பு யார் மேலே இருக்குது? மத்திய அரசு மேலே தானே இருக்குது. அப்போது அது காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும், வந்துட்டான். கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் இங்கே இருந்துட்டான். இனிமேல் அவனுக்கு அது இங்கே ஒரு 2 தலைமுறை இங்கே வளர்ந்துட்டான். அப்போது அவனுக்கு பங்களாதேஷும் தெரியாது அவனுக்கு என்னான்னு. அப்போது வேறு வழி இல்லாமல் நம்ம அவனுக்கு நாம் தான் கவனிக்கணும். வேறு வழியே இல்லை. இவனை கொண்டு போய் அகதி முகாமில் தூக்கி நீ போட்டேன்னாக்க அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும், அவன் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு கொடுக்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும். இத்தனையும் நீங்கள் செய்கிறதுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் முதல்ல இருக்குதா? ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த மக்கள் அவர்களாகவே நீ அவன்கிட்ட அவன் உன்கிட்ட வேலைலாம் கேட்கல. அவனே வீடை கட்டி அவனே சம்பாரிச்சிட்ருக்கிறான். அவனை போய் இப்போ நீ உசுப்பி விட்டு இது தேவையில்லாத வரி சுமையை இப்போ சுமக்க போகிறது மத்திய அரசு தான் சுமக்க போகுது. இப்போ அதனால் பாதிக்கப்படுறது யார்? இந்தியாவுடைய பொருளாதாரம் தான். அதான் கடைசி.